வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அவங்க ஒரு 650 வேகன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 650 வேகன்சிக்கான அந்த வீடியோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி 650, போஸ்ட் பேர் அசிஸ்டண்ட்டு, ஆன்லைன் அப்ளிகேஷன் இது எல்லாமே. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 16th February 2026. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 8th March 2026. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸும் 8th March தான் வந்து எண்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட் விண்டோ, மாடிஃபை விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும், அதை தனியாக செப்பரேட்டாக நோட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 எக்ஸாம் வச்சு இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா April 11th 2026. இது வந்து டென்டேட்டிவ் டேட்டு. அடுத்தது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் மெரிட்டில் வர்றவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். அது June 7th 2026. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 650 வேகன்சி. இதில் அகமதாபாத்துக்கு 20 வேகன்சி, பெங்களூருக்கு 24, போபாலுக்கு 30, புவனேஸ்வருக்கு 18, சண்டிகருக்கு 20, சென்னைக்கு 53, சென்னைன்றது தமிழ்நாடு முழுக்க சேர்த்து தான் சென்னைன்னு நோட் பண்ணுறாங்க, கவுஹாத்திக்கு 36, ஹைதராபாத் 11. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஹைதராபாத் அப்படின்னா தெலுங்கானா ஃபுல்லாக வந்து ஹைதராபாத்னு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஜெய்ப்பூர் வந்து 11, ஜம்மு 10, கான்பூர் அண்ட் லக்னோ 50, கொல்கட்டா 29, மும்பை 249. இருக்கிறதுலையே அதிகமான வேகன்சி பொசிஷன் வந்து மும்பைக்கு தான் இருக்குது, 249 வேகன்சி. நாக்பூருக்கு 17, நியூ டெல்லிக்கு 49, பாட்னாக்கு 17, ட்ரிவாண்ட்ரம்க்கு 6. மொத்தமாக 650 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st February 2026 அன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இருக்கணும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 வருஷமும், அதர் பேக்வேர்ட் கிளாஸ்க்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே பிடபிள்யூபிடியில் நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 10 வருஷம், SC STயாக இருந்தால் 15 வருஷம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சர்வீஸ் என்னவோ அதுலேருந்து 3 இயர்ஸு, விடோஸு, டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் இவங்களுக்கு வந்துட்டு 35 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே கேட்டகரியில் SC STயாக இருந்தால் 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1st February 2026 நீங்கள் கட் ஆஃப் டேட்டாக வச்சுக்கணும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும், ஒரு 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். 50% ஆஃப் மார்க் ஆர் 50 ஆர் அபவ் 50 எடுத்துருக்கணும். முக்கியமாக இப்போ எல்லா ஜாப் பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் படித்தவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு டிகிரி 50 ஆர் 50க்கு மேலே மார்க் வாங்கி மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் அவங்க கேட்குறது. SC ST பிடபிள்யூபிடியாக இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் எதுவும் நாங்கள் நோட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ், வேர்ட் ப்ராசஸிங்கில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் ஒரு 15 இயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும், அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சென்னை அதாவது தமிழ்நாடு ஏரியாவுக்குன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் குவாலிஃபிகேஷனில். நீங்கள் ஹைதராபாத் அந்த மாதிரி விஜயவாடா அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தெலுங்கு வந்து உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் அந்த ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது இங்கிலீஷு, நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இது 3 மாத்திரம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்க போது. மொத்தமாக 100 மார்க்கு 100 கொஷின் இருக்க போது. இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன். அதில்
டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் சேர்த்து 200 கொஷின் 200 மார்க்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாமாக இருக்க போது. இது தவிர எல்பிடி அப்படிங்கிற லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இது மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வைப்பாங்க. அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் எங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். இதுதான் நீங்கள் ஒருவேளை லாங்குவேஜ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து இருக்குது. அது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இமெயில், அவங்களோட இமெயில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்தா அந்த இமெயிலில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மும் கொடுத்துருக்காங்க அனெக்ஷரில். ஸோ நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பை 10th மார்ச்க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வெறும் 50 ரூபா தான் ஃபீஸு. பட் பேங்க் சார்ஜஸும் ஜிஎஸ்டி அது எக்ஸ்ட்ரா வரும். அது எப்பயுமே அது வந்து அப்ளிகபிள். ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 450 ரூபா ஃபீஸு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்க்கு நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஆர்பிஐ ஸ்டாஃபாக இருந்தால், அவங்களோட கேண்டிடேட் யாராவது இருந்தால் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அந்த அவங்களோட ரூல்ஸ் படி அந்த ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேங்க் சார்ஜஸும் ஜிஎஸ்டியும் கட்ட வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அவங்களோட வெப்சைட்டில் போயிடுங்க. அவங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆர்பிஐயில் எதுக்காவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆர்பிஐயில் வேலை அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை பழைய கேண்டிடேட்டாக இருந்தால் ஏற்கனவே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துருந்தா கூட ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் அதாவது உங்கள் நேமோ, ஹஸ்பண்ட் நேமோ, இல்லை அப்பா அம்மா பேரோ, இல்லை எது ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஸ்பெல்லிங் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்க்கும் உங்களோட நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக கொடுங்க. அதை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஆன்லைன் பேமெண்ட்டையும் நீங்கள் பே பண்ணிடலாம். ஆன்லைன் பேமெண்ட் வழக்கம் போல் வந்து உங்களுக்கு அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு பேமெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கிடைக்கும். இருந்தாலும் நான் வந்து செப்ரேட்டாக ஒரு இதுக்காக காப்பி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகமதாபாத், பெங்களூர், போபால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூர் அப்படின்னா கர்நாடகா முழுக்கவே பெலகாவி, பெங்களூரு, ஹூப்ளி, மைசூரு, மேங்களூரு, உடுப்பி, ஷிமோகா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சென்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு. மெயின் எக்ஸாம்னு வரும்போது சென்டர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர் ஏரியா பெங்களூர், ஹூப்ளி, மைசூர், ஷிமோகா, உடுப்பி இங்கே மாத்திரம்தான் வந்து உங்களுக்கு வந்து சென்டர். அது வந்து மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மாதிரி தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக சென்னை அப்படின்னும் போது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நிறைய சென்டர் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், புதுச்சேரி இது எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறதுக்கு. நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி அதில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க சென்டர்ஸ். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், மதுரை, சேலம், புதுச்சேரி இங்கே மாத்திரம்தான் உங்களால் மெயின் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ இது மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாகவே உங்களோட ஆல் ஓவர் இந்தியா சென்டர்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த சென்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாம் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சென்டர்ஸாக இருக்கும் போது திருவனந்தபுரம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாகவே ப்ரிலிமினரிக்கும் மெயினுக்கும் வந்து சென்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்குற இந்த வெப்சைட்டில் அதே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். ஸோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள்
முதல்ல நோட்டிஃபிகேஷன படிங்க. நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்க குடுத்துடுறேன். ஏன்னா, ஆர்பிஐ வெப்சைட்ல போயிட்டு நீங்க கரியர் பாத்து, கரண்ட் ஜாப் ஓப்பனிங் இந்த மாரி ரொம்ப லென்த்தியா தேடிட்டு போணும். நான் அஃபிஷியல் வெப்சைட்டையும் குடுத்துர்றேன். அதே சமயத்தில நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் குடுத்துர்றேன். நீங்க நோட்டிஃபிகேஷன் படிக்காம எப்பயுமே அப்ளை பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் படிங்க. அதில நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த வீடியோல இல்லாத நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ, அது எல்லாமே நீங்க படிச்சு பாத்துட்டு, அவங்க குடுத்துருக்க லிங்க் மூலமா மாத்திரம் அனுப்புங்க. அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ல இருந்தே லிங்க்குக்கு போலாம். அப்ளிகேஷன் லிங்க்குக்கு. அதுக்கான பாத்வேவும் அவங்க குடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.